ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நம்ம பாக்கியாவால் ராதிகாவை நினைக்காமே இருக்க முடியல. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நம்ம பண்ணியே ஆகணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம கோபி கோவிலேருந்து வந்ததுமே தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு மண்டைக்கு உரைக்கிற மாதிரி புரியற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. உங்களுக்குன்னு நீங்கள் கஷ்டப்பட்டு லவ் பண்ணி தேடி தானே கல்யாணம் பண்ணிட்டு போனீங்க, அவங்கள இப்போ நடுத்தெருவில் கஷ்டப்பட விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உரைக்கிற மாதிரி நல்லா 4 கேள்வி கேட்டு நம்ம ராதிகாவை பார்க்க சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம கோபி இருந்துட்டு, நான் ஏற்கனவே சொல்கிறேனே வீட்டை காலி பண்ணக்கூடாதுன்னு, என்கிட்ட சொல்லாமல் காலி பண்ணுறாளா, நான் உடனே பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம கோபி கிளம்ப, ஈஸ்வரி இருந்துட்டு எங்கடா போகிறா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம கோபியோ ராதிகாவை பார்த்துட்டு ஒரே 5 நிமிஷத்தில் நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டே வேணாடா, நீ அங்கே போனா திரும்ப வரமாட்டேன், அவள் சரியான பேய்டா, உன்னை விடமாட்டா, அப்படியே போட்டு முழுங்கிடுவாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கே நம்ம பாக்கியா இருந்துட்டு, அத்தை நீங்கள் பேசுகிறது உங்களுக்கே கொஞ்சமாச்சு நல்லா இருக்கா, ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிய போகுது, அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கவே மாட்டிங்களா, என்னுடைய வாழ்க்கையை தான் இப்படி அழிச்சிட்டிங்க, இப்போ ராதிகாவோட வாழ்க்கையும் நீங்கள் சீரழிக்கிறதுக்காக பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா ஈஸ்வரியை கேட்க, ஈஸ்வரி இருந்துட்டு, பாக்கியா நீ இப்போ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, நீ கோபி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிற, அதுக்காக அவனுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, அதுக்கு நீ இப்போவே அனுப்ப முடியுமா அவனை, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி வந்து பாக்கியா கிட்ட கத்த, நம்ம பாக்கியா இருந்துட்டு, எனக்கு எல்லாம் தெரியும் அத்தை, நான் இப்போ ராதிகா நிலைமையில் நான் இருந்திருக்கேன், அந்த மாதிரி நான் தனியாக தவிக்கும் போது நான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன், அந்த வேதனை வலியும் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் அத்தை, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மகனை ராதிகா கிட்டே போயிட்டு பேச விடுங்க, அப்படி இல்லைனா ராதிகா போயிட்டாங்கன்னா திரும்ப வரவே மாட்டாங்க, உங்கள் பையனால் திரும்ப பேசவும் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதானே எனக்கு வேணும், என் மகன் இங்கே இருந்துட்டு போட்டோம், அவன் இங்கே இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கூட இங்கே ஈஸ்வரி கத்த, இங்கே நம்ம கோபியோ, இங்கே பாருமா நான் போயிட்டு 5 நிமிஷம் மிஞ்சி போனால் அரை மணி நேரத்தில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி வந்து ராதிகாவை பார்க்குறதுக்கு குடுகுடுன்னு ஓடுறாரு. இப்போது நம்ம பாக்கியா நினச்ச மாதிரியே ராதிகாவை பார்க்குறதுக்காக கோபி வந்து போயிட்டாங்க. இப்போ நம்ம கோபி போய் பேசினா கண்டிப்பாக இங்கே ராதிகா வந்து சமாதானம் ஆகுவாங்களா, கோபி ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். நான் என்ன நடக்கணும்னு நினைக்கிறேன்னா, இப்போது இந்த மாதிரி அதாவது கோபியை மாதிரி தப்பு பண்ணுற ஆட்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பாடமாக இருக்கணும் அப்படின்னா, பாக்கியாவும் கோபியை வந்து ஏற்றுக்கக்கூடாது, அதே சமயம் நம்ம ராதிகாவும் ஏற்றுக்கக்கூடாது. நம்ம ராதிகாவும் நல்லவங்க தான், ராதிகா எந்த அளவுக்கு நல்லவங்களோ அதை விட நம்ம பாக்கியாவும் நல்லவங்க தான், 2 பேருமே நல்லவங்க தான். ஆனால் இந்த மாதிரி தப்பு பண்ணுற ஆளுங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாடம் போடணும் அப்படின்னா 2 பேருமே ஏற்றுக்கவே கூடாது. கோபி தன்னந்தனியாக நடுத்தெருவில் நிற்கணும், அப்போ தான் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கண்டிப்பாக பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொரு வாழ்க்கை தேடி போகவே மாட்டாங்க. இதை பார்த்தாச்சு சில பேர் திருந்தலாம், அதனால் நம்ம ராதிகாவும் ஏற்றுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கோபி ராதிகாவை பார்க்க போகிறாங்க. ராதிகாவோ ரொம்பவே ஃபீல் பண்ணி கண்ணில் தண்ணீர் வழிஞ்சிட்டு வெறிச்சோடி இருக்கிற வீடியை காலி பண்ணிவிட்டு வெறிச்சோடி இருக்கிற ரூமில் படுத்து அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம இனியா பாக்கியாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அம்மா அவங்களுக்கு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லையாட்டுங்குது, நாங்கள் எப்போ சந்தோஷமாக இருந்தாலும் எங்கள் நிம்மதியை கெடுக்கிறதுக்காகவே நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எதுக்காகம்மா இப்படி இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இங்கே எழிலுமே கேட்குறாங்க, அம்மா என்னம்மா ஆச்சு உங்களுக்கு, எதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எழிலும் நம்ம இனியாவும் நம்ம செலியனும் இங்கே நம்ம பாக்கியாவை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாக்கியா இருந்துட்டு, நான் அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது, நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா மூக்க உடைக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு விட்டுடுறாங்க. இங்கே ஈஸ்வரியோ நம்ம பாக்கியாவை திட்டுறாங்க, என்ன பாக்கியா நீ நடந்துக்கிறதே கொஞ்சம் கூட இப்போ சரியே இல்லை, உனக்கு ஏதாச்சும் பேய் ஏதாச்சும் பிடிச்சிருக்கா, அதாச்சும் ஓட்டலாம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு எந்த பேயும் பிடிக்கல அத்தை, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நான் காப்பாற்ற நினைக்கிறேன், நான் நல்லது மட்டும்தான் நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், அதே மாதிரி உங்கள் பையன் தப்பு பண்ணியிருக்காரு, அதுக்கான தண்டனையை கண்டிப்பாக அவர் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் ஈஸ்வரியோ, என்னடி என் மகனுக்கு சாப்பிட கொடுக்குறியா, ஏற்கனவே அவனுக்கு அவ்வளோ பெரிய சர்ஜரி நடந்து உடம்புக்கு முடியாமல் இருக்கான், இப்போ திரும்பவும் நீ சாப்பிட கொடுத்து அவன் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வரப்போகுது, தயவு செஞ்சு இப்படி என் மகன் மேலே எந்த ஒரு பழியும் சுமத்தாத, அதே சமயம் சாப்பிடையும் இடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பாக்கியாவை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம
கோபி ராதிகா கிட்ட போய் பேச போகிறாங்க. ஏன் ராதிகா, நான் ஏற்கனவே சொல்லி தானே வச்சுருந்தேன், இந்த வீட்டை விட்டு காலி பண்ணாத, எதுவும் ஒன்றும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதன்னு சொன்னனே, எதுக்காக நீ வீடு எல்லாம் காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸும் நீ வேறு வீட்டுக்கு மாற்றுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் கூட இருந்தால் தான் உங்களுக்கு அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாமல் போகுதில்ல, நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருங்க, உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கணுன்றது என்னுடைய ஐடியாவே கிடையாது. நான் பாட்டுக்கு எங்கேயோ ஒன்று தனியாக இருந்துக்கிறேன், அதுதான் எனக்கும் நல்லது, என் பொண்ணு மயுக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்ல, நம்ம கோபியோ, இங்கே பார் ராதிகா, நான் சொல்கிறத கேளு, உன்னை விட்டுட்டும் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க உங்களுக்கு மட்டும் ஏங்க இந்த மாதிரி ஒரு கெட்ட புத்தி, கெட்ட எண்ணம்? ஃபஸ்ட்டு பாக்கியாவை தவிக்க விட்டுட்டு என்னை கல்யாணம் பண்ணீங்க, இப்போ என்னையும் தவிக்க விட்டுட்டு இப்போ என்னையும் விட்டுட்டு போயிட்டீங்க. எதுக்காக இப்படி யோசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையை மட்டும், உங்களோட சுயநலத்தை மட்டும் நீங்கள் யோசிக்காதீங்க. மற்றவங்களோட மனசுக்கு வலி இருக்கும், அவங்களுக்கும் கஷ்டம் வரும், மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமல் நடந்துக்க கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்ல, கோபி இருந்துட்டு, என்னை மன்னிச்சிரு ராதிகா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், உன்னை விட்டுட்டு போயிருக்கக்கூடாது, என்ன பண்ணுறது, எனக்கு உடம்புக்கு முடியல, எனக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக திரும்ப இங்கேயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் காத்துக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும், உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததும் போதும், உங்களுக்காக நான் சாப்பிடாம பச்சை தண்ணி குடிக்காமல் தினம் கஷ்டப்பட்டதும் போதும், இதுக்கப்புறம் என்னை தேடி நீங்கள் வராதிங்க, நாங்கள் எங்கேயோ ஒன்று கண்காணாத இடத்துக்கு போயிட்டு நாங்கள் நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்கிறாங்க. கோபிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ராதிகா, உன் காலில் கூட விழுற ராதிகா, ப்ளீஸ் இந்த வீட்டை காலி பண்ணாத, நான் சொல்கிறத கேள் ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு கோபி திரும்ப ராதிகாவை கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ராதிகா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் கோபி, நீங்கள் திரும்ப கெஞ்சுறதுனாலோ என் கூட பேசுகிறதுனாலோ கண்டிப்பாக நான் எடுத்த முடிவை மாற்றிக்கவே மாட்டேன், நான் எடுத்த முடிவு தான் இப்போ கரெக்டு, இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் கரெக்டான முடிவே எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன், அது கரெக்டாக தான் போகணும்னு இப்போவும் நினைக்கிறேன். நான் தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க, நான் என் கூட இருந்தால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, உங்கள் அம்மா கூடவே இருங்க, கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, உங்களோட சந்தோஷம் முக்கியம்னு சொல்லிட்டு தானே, உங்களோட சுயநலம் முக்கியன்றதுக்காக தானே என்னையும் மையும் நீங்கள் மறந்துட்டீங்க, அப்படியே இருக்கட்டும், மறந்ததாகவே இருக்கட்டும், தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம மயூர் இருந்துட்டு அவங்க பாட்டிகிட்ட, பாட்டி இன்னுமே அம்மா வரவே இல்லை, நம்ம போயிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுவோம், அம்மா தனியாக இருக்காங்கல்ல, எனக்கு பயமாக இருக்குது, டேடியும் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, மம்மி மட்டும் தானே எனக்காக இருக்காங்க, எனக்கு மம்மியை பார்க்கணும் போல் இருக்குது பாட்டி, வாங்க நம்ம மம்மியை கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயுவும் கமலாவும் ராதிகாவை தேடி பழைய வீட்டுக்கே வராங்க. இன்னொரு சைடு நம்ம ஈஸ்வரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அச்சோ, இன்னும் கோபி வரவே இல்லையே, அந்த ராதிகா என்ன பேசி மயக்கினாலும் தெரியலையே, இனிமேல் கோபி வருவானா மாட்டானாலும் தெரியல, அவனுக்கு வேறு உடம்பு வேறு முடியல, இந்த பாக்கியா பண்ணுற வேலை ஒவ்வொன்றும் எனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இனியாவுமே ரொம்ப ஃபீலிங்காக இருக்காங்க. பாட்டி டேடி வந்துடுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடி, எனக்கு என்ன தெரியும், இந்த பாக்கியா பண்ண வேலையால் அவன் வருவானா மாட்டானான்னு கூட தெரியல, அவன் உயிருக்கு உத்தரவாதமே இல்லை, எனக்கு அதுக்கு தான் பக்குங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இனியா கிட்ட சொல்ல, இன்னொரு சைடு நம்ம மயுவோட பாட்டியும் ராதிகாவை கிட்ட வந்துடுறாங்க. கோபியை பார்த்ததுமே மயு இருந்துட்டு, டேடி வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கோபியை ஹக் பண்ணுறாங்க. என்னடா மயு செல்லம், நீ எங்கே போயிட்டு இருந்த? டேடி உங்கள் கூடயே தான் இருப்பேன், நீ இங்கேயே வந்துடுங்க, வேறு எங்கேயும் போக தேவையில்ல, உங்களை நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மயு கிட்ட சொல்ல, நம்ம ராதிகா மயுவை முறைச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயு எல்லாத்தையும் ரீகால் பண்ணுறாங்க. நம்ம மம்மியை இவர் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காரு, அம்மாவை அழ வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு, அதுவும் அம்மா ஒவ்வொரு நாளும் சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துக்கிறாங்க, எல்லாமே இவரால் தான், நமக்கு டேடியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மயு மனசில் நினைக்கிறாங்க. உடனே நம்ம கோபிக்கிட்ட இருந்து உடனே நம்ம மயு ராதிகா கிட்ட போயிடுறாங்க. மயுவுமே சொல்கிறாங்க, டேடி நீங்கள் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க, நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணி ஏமாந்தது தான் மிச்சம், அதனால் நாங்கள் இனிமேல் தனியாகவே இருந்திருக்கிறோம், டேடி நீங்கள் எனக்கு வேண்டாம் டேடி, நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மயுவும் சொல்ல, ராதிகா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. உடனே மயூர் இருந்துட்டு, மம்மி நீங்கள் மட்டும்தாம்மா எனக்கு, மம்மி டேடி எல்லாமே நீங்கள் மட்டும்தான், நீங்கள் என் கூட இருந்தால் போதும், எல்லாருமே நம்மளை ஏமாற்றிட்டு போகிறாங்க மம்மி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயூ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. நம்ம கோபியோ, மயூ அழுவாதடா, எனக்கு கஷ்டமாக இருக்குது, தயவு செஞ்சு அழுவாத, நான் உங்களை விட்டுட்டு எங்கேயுமே போயிட மாட்டேன் ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மயூவோ, பாருங்க டேடி, என் கூட பேசாதீங்க, என் பர்த்டே கூட நீங்கள் விஷ் பண்ண வரவே இல்லை, என் பர்த்டேவை கூட மறந்துட்டீங்கல்ல, அதுக்கு
இதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு எனக்கு தேவையில்லை, என் மம்மி கூட தான் நான் இருப்பேன், என் மம்மி மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ராதிகாவை ஹக் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம கமலா இருந்துட்டு ஏங்க மாப்பிள்ளை எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, உங்களால் மயுவும் சரி ராதிகாவும் சரி சரியாக சாப்பிட்றதில்ல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்கள நீங்கள் மறந்துட்டீங்களா, உங்கள் அம்மா உங்கள் அதாவது அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ராதிகாவை பற்றி தப்பாக சொல்லி உங்களை அங்கேயே இருக்க வைக்க பார்க்குறாங்க, எதுக்காக மாப்பிள்ளை இப்படி பண்ணுறீங்க, ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணி அவன் குடிச்சு ராதிகாவை பண்ணாத கொடுமை இல்லை, பண்ணாத சித்திரவாதை இல்லை, எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு அவள் இப்போ தான் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அவரோட நீங்கள் மேலே இருக்கீங்க, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறீங்க மாப்பிள்ளை, ராதிகா ரொம்ப கஷ்டப்படுறா, அவள் தலையெழுத்து என்னவோ அவள் வாழ்க்கையில் சந்தோஷத்தவே அனுபவிக்கல, எப்போவுமே கஷ்டத்தை மட்டும்தான் அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா, எதுக்காக இப்படி அவளை ஆளுக்கு கஷ்டப்படுத்துறீங்க, நீங்கள் மட்டும் கஷ்டப்படுத்துறது இல்லாமல் உங்கள் அம்மா அந்த வீட்டுக்கு உங்களை பார்க்க வந்தாவோ ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, அந்த இனியாவும் கூட நிறைய ராதிகாவை திட்டி விட்டுருக்காங்க, ஏங்க மாப்பிள்ளை எல்லாமே உங்களால் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபியை கேட்க கோபி இருந்துட்டு ஆண்டி என்னை மன்னிச்சிடுங்க, அதுதான் உடம்பு சரியானதும் நான் இங்கே வந்துடுறேன்னு சொல்கிறேன்ல, எதுக்காக நீங்கள் அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கோபி சொல்ல கமலா இருந்துட்டு அதான் ராதிகா மாப்பிள்ளை உடம்பு சரியானதும் இங்கே வந்துடுறாருன்னு சொல்கிறாருல்ல, அப்புறம் என்ன நம்ம இங்கேயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கமலா சொல்ல இங்கே நம்ம ராதிகாவோ அம்மா உனக்கு எதுவும் தெரியாது, நீ சைலண்ட்டாக இரு, அதுக்கப்புறம் இவர் வருவார் போவார், இவர் வருவார்னு சொல்லி வெயிட் பண்ணி நான் கஷ்டப்பட்டது மட்டும்தான் மிச்சம், தயவு செஞ்சு நீ என்கிட்ட எதுவுமே பேசாதம்மா, நான் முடிவு எடுத்தது தான் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோபிக்கு வேறு வழியே இல்லை, காலில் கூட விழுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, காலிலே விழுந்தாலும் நீ எனக்கு வேண்டான்ற மாதிரி இங்கே ராதிகா வந்து கட் அண்ட் ரைட்டாக பேசிடுறாங்க. ராதிகா இருந்துட்டு சரி எங்களுக்கு டைம் ஆகுது, நாங்கள் இங்கேருந்து கிளம்பணும், அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் கட்டின தாலி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா தாலியை கழட்டி கோபி கையில் கொடுக்குறாங்க. கோபி இருந்துட்டு ராதிகா இப்படி பண்ணாத ராதிகா, இந்த தாலியை நீயே போட்டுக்கோ, நீ எனக்கு வேணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கெஞ்சுறாங்க. நம்ம ராதிகா இருந்துட்டு நீயும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாலியை கழட்டி நம்ம கோபி முகத்துலேயே எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. எங்கள் கோபி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே அழுதுகிட்டு இங்கே ஈஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க கோபி. இங்கே நம்ம பாக்கியை வந்து ஏற்றுக்குவாங்களா, ஏன்னா நம்ம ராதிகாவும் கோபியை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, இப்போ ராதிகா வேண்டான்னு சொல்லிட்டதுக்கப்புறம் நம்ம கோபி எங்கே போய் நிற்பார், பாக்கியகிட்ட தான், பாக்கியா ஏற்றுக்குவாங்களா அப்படின்றது டவுட்டு தான், ரொம்பவே சந்தேகம் தான், ஏன்னா நம்ம பாக்கியை வந்து ஏற்றுக்கிறதுக்கு 100% வாய்ப்பே இல்லை. அதே சமயம் இப்போ கோபியை வந்து ராதிகாவும் சரி நம்ம பாக்கியாவும் சரி ஏற்றுக்கவே கூடாது, தன்னந்தனியாக ரொம்ப கஷ்டப்படணும், ஏன்னா நம்ம பாக்கியாவை எவ்வளோலாம் கொடுமை பண்ணியிருப்பார் நம்ம கோபி, எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு அவங்க வாழ்க்கையை கடந்து வந்தாங்க, இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாங்க, இப்போ வந்து நம்ம கோபி யாரையுமே ஏற்றுக்கூடாது, நடு தெருவில் அண்ணாதியே நிற்கணும், ஏன்னா அவங்க பசங்களுக்கே மற்றவங்களுக்கு கூட விட்டுருங்க, இப்போ அவங்க பசங்களுக்காச்சும் இவர் ஒரு உதாரணமாக இருக்கணும், ஒரு பாடமாக இருக்கணும், தப்பு பண்ணால் கண்டிப்பாக அப்பாவோட நிலமை தான் நமக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலியனும் சரி எழிலும் சரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவங்க 2 பேருமே சரி இது ஒரு பாடமாக இருக்கணும், தப்பே பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் யோசிக்கணும், உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே தான் ஆகணும், அந்த மாதிரி ஒரு பழமொழிக்கு ஏற்ப கோபியோட நிலைமை வந்து மாறிக்கிட்டு இருக்கு, கண்டிப்பாக கோபி கஷ்டப்பட்டு தான் ஆகணும், ஏன்னா மற்றவங்க எல்லாரையும்ன்றதை விட பாக்கியாவை நிறையவே கொடுமை பண்ணிட்டாங்க, அந்த காலமெல்லாம் திரும்ப பாக்கியா இழந்த சந்தோஷமெல்லாம் திரும்ப வருமா, கண்டிப்பாக வராது, காலம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் கோபிக்கு சரியான தண்டனைனா அவர் தனிமையாக அனாதையாக தவிக்கணும், அதுதான் இதோட இந்த ரிவ்யூ முடியுது, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.